இன்னைக்கு நிறைய பேரோட குறைய என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய சேவிங்ஸ் ஹேபிட் வச்சுக்கல அப்படிங்கிறது தான். ஏன் அவங்க சேவ் பண்ண மறுக்கிறாங்க அல்லது சேவ் பண்ற ஆட்டிடியூட்ல வரல. ஸோ இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்தே அவங்க பேரில் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும். சேவிங்ஸ்னா என்னன்னு சொல்லி தரணும். அல்லது சேவிங்ஸ் பற்றின புத்தகங்களையோ அல்லது சின்ன சின்ன கான்செப்டையோ அவங்க கையில் சேர்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து சின்ன வயசில் அதை வளர்க்காம இருந்துட்டு அவங்க நல்ல பெரிய ஆளான பிறகு சம்பாதிக்கும் போது அவங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சரி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு எப்படி அவங்க பணம் சேர்க்கறதுக்கு சின்ன சின்னதாக சொல்லித்தரணும். ஒரு பிக்கி பேங்க் மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு அவங்க பேரில் நீங்கள் சேவ் பண்ணும்போது உனக்கு கொஞ்ச காலம் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நீயே அதை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 30% கொடுத்துருக்கீங்க, பேரண்ட்ஸ் வந்து கொடுத்ததுனால நம்ம வந்து மீதி 70% கொடுத்தா அதில் வர வட்டியும் அவங்களுக்கு லாபம், நீங்கள் கொடுத்த 30% அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஸோ அப்போ ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வருது.